சென்னையில் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்றும் புதிய உச்சத்தை தொட்டு நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. வார வர்த்தகத்தின் முதல் நாளான நேற்று ஆபரண தங்கத்தின் விலை காலையில் சவரனுக்கு 480 ரூபாயும் மாலையில் சவரனுக்கு 560 ரூபாயும் உயர்ந்தது. இதனால் நேற்று மாலை 1 கிராம் தங்கம் 10,770 ரூபாய்க்கும் சவரன் 86,160 ரூபாய்க்கும் வர்த்தகமாகியது. இந்நிலையில் இன்று காலை ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 86,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 10,860 ரூபாய். 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கடந்த 2 நாட்களில் மட்டும் 1,760 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 161 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. பிரச்சாரத்திற்கு திறந்தவெளி இடத்தை தேர்வு செய்திருந்தால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது என்று பாஜக எம்பி ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட உண்மை கண்டறியும் குழு சார்பில் ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்ட 8 உறுப்பினர்கள் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டு கூட்ட நெரிசல் குறித்து அந்த பகுதி மக்களிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நலம் விசாரித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹேமமாலினி, விஜய் போன்ற பிரபலமானவர் பரப்புரை செய்ய குறுகலான இடத்தை தேர்வு செய்தது தவறு என்றும், பெரிய இடத்தை தேர்வு செய்திருந்தால் இந்த துயர நிகழ்வு நடந்திருக்காது எனவும் தெரிவித்தார். இந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமா ஒரு சின்ன ரோடுல இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதல்ல இருந்தே they should have planned to give in a proper place. அந்த மாதிரி கொடுக்கல. And on top of it, our Vijay வந்து பெரிய பஸ்ல வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால் அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் சம்திங் வெரி ஃபிஷியா இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலா ஆற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இருந்தவர்களின் வீடுகளுக்கு சென்று ஆறுதல் தெரிவித்தனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதில் கரூர் தாவேக பிரச்சார கூட்டத்தில் நடைபெற்ற நிகழ்வு முற்றிலும் எதிர்பாராதது என தெரிவித்துள்ளனர். கட்டுப்படுத்த முடியாத அளவில் கூட்டம் கூடியதாலும் போதுமான காவல்துறையினர் பணியமர்த்தப்படாமல் இருந்ததும் நிகழ்வுக்கு காரணம் என முன்ஜாமீன் மனுவில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் வரவேண்டாம் என தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் காவல்துறை உரிய வழிமுறைகளை வகுக்க தவறிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே தாங்கள் குற்றமற்றவர்கள் என்றும் அரசியல் காரணங்களுக்காக தவறான குற்றச்சாட்டுகள் மற்றும் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆனந்தும் நிர்மல்குமாரும் தனித்தனியே மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்கள் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. கரூரில் நடந்த கொடூரத்தை பற்றி ஆய்வு செய்ய பாஜக உண்மை கண்டறியும் குழுவை அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கரூர் கொடுந்துயரத்தில் தனது அரசியல் விளையாட்டை பாஜக வெளிப்படையாக தொடங்கிவிட்டது என விமர்சித்துள்ளார். கரூரில் நடந்த கொடூரத்தை பற்றி உண்மை கண்டறியும் குழுவை பாஜக அமைத்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதே ஆகும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் பேரியக்கமும் உடனடியாக இதுபோன்ற உண்மை கண்டறியும் குழுவை நியமித்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாஜகவின் சதியை முறியடிக்க காங்கிரஸ் கட்சியின் தலையீடு உடனடி தேவையாக உள்ளது என்றும் திருமா கூறியுள்ளார். எனவே இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட குழு ஒன்றை நியமித்திட வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் நடத்திய முற்றுகை போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவிகளுக்கு பேராசிரியர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவி ஒருவர் ஆடியோ வெளியிட்டார். சம்பந்தப்பட்ட பேராசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநில முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் 500க்கும் அதிகமான புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை முற்றுகை செய்தனர். அப்போது அவர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு டீம் வந்து விசாரணை செஞ்சதா சொல்றாங்க. அது மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு IAS அதிகாரி அல்லது காரைக்காலுடைய சீஃப் கமிட்டி சேர்மனாக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதி பதி அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து உள்ளே நடக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் குறித்து தீவிர விசாரணையை புதுச்சேரி அரசு மேற்கொள்ள வேண்டும். போராட்டம் காரணமாக நாகை விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து 500க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
வாணியம்பாடி அருகே வாழை தென்னை மரங்களை ஒற்றை காட்டு யானை சேதப்படுத்தி வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் குப்பம் மண்டலத்தில் உள்ள நன்னியாலயா பகுதியில் வன உயிரியல் பூங்கா உள்ளது. இங்கிருந்து காட்டு யானை ஒன்று தமிழக ஆந்திர எல்லையை ஒட்டியுள்ள தும்பேரி பகுதிக்கு வந்து முகாமிட்டுள்ளது. இந்த யானை கோவிந்தராஜ், முருகேசன் ஆகியோரின் விவசாய நிலங்களில் புகுந்து வாழை மற்றும் தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. மேலும் சொட்டு நீர் பாசன தண்ணீர் பைப்புகளை உடைத்து சென்றது. இது நேற்று நைட்டு வந்திருந்தது யானை வந்து ஒரு 7 செடி கடகா செடி இதெல்லாம் சாதாரணம் பண்ணி இருக்குது. திருப்பி நைட்டு மணி ஒரு 2 மணிக்கு வந்தது. நைட்டு 2 மணிக்கு வந்ததும் வாழை செடி இது நெல் பயிரில் எல்லாம் இறங்கி துமிக்கிட்டு இது போனாங்க. நாங்கள் போகும்போது காட்டுக்கா போயிடுச்சு. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் யானை மீண்டும் விவசாய நிலங்களுக்கு வராமல் இருக்க கண்காணித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள கிருஷ்ணர் கோயில்களில் உரியடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. படுகரின மக்கள் வாழும் கிராமங்களில் ஆண்டுதோறும் உரியடி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஓரசோலை, நாந்தநாடு, கண்ணேரிமுக்கு கிராமங்களில் உள்ள கிருஷ்ணர் கோயில்களில் உரியடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே விளைநிலங்களை பாழ்படுத்தி வரும் காட்டுப்பன்றிகளை பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேப்பத்தூர், அம்மன்பேட்டை, அணைக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நிலங்களுக்குள் கூட்டமாக வரும் காட்டுப்பன்றிகள் நெல் நாற்றாங்கால்களை அழித்து வருவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எங்கள் கிராமத்துக்குள்ள ஒரு 1000 வேலி நிலம் சாகுபடி நிலம் இருக்குங்க. 1000 வேலி சாகுபடி நிலத்தில் இப்போ சம்பா சாகுபடிக்கு தேவையான விதைகளை விதைச்சிருக்கோம். தொடர்ந்து காட்டுப்பன்னிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பைய விதைகளை சேதப்படுத்திருச்சுங்க காட்டுப்பன்னி. இதுகுறித்து வனத்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று கூறும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு விவசாய விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.